4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 4 ஆண்டு ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்லி ஃபார் டிஎம்கே, நாட் ஃபார் பப்ளிக். பப்ளிக்கு கிடையாது. திமுக சார்ந்தவங்களுக்கு உண்டான ஆட்சி தான் இந்த 4 ஆண்டு ஆட்சி. அவங்களுக்குமே வந்து கடைக்கோடி தொண்டனுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மேல இருக்க அதிகாரிகளுக்கு மட்டுமே சம்மந்தப்பட்டது தான் இந்த திமுக ஆட்சி. மத்தபடி அது மாடல் ஆட்சின்றாங்கல்ல, அந்த மாடல் மட்டும் தான். ஆட்சிகள் எதுவும் கிடையாது. கண்டிப்பா. நான் யங்ஸ்டர்ஸ்க்கு நெறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள உருவாக்கி இருக்கிறதா வந்து முதல்வர் சொல்றாங்க. லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள குடுத்திருக்கிறதா வந்து துணை முதல்வரும் சொல்றாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? சுத்த பொய். கிடையாது. அப்படி இருந்தாக்கா, கண்டிப்பா அந்த வேலைவாய்ப்புல வந்து பெர்சன்டேஜ் அதிகம் ஆயிருக்கும். நம்ம வேலைவாய்ப்பு இல்லாம எத்தனையோ இளைஞர்ஸ் இருக்காங்க. அது வந்து குறைஞ்சிருக்கும். அது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதுலயுமே வந்து பணம் வாங்கிட்டு தான் போடுறாங்க. அதனால சுத்த பொய். தாவேக்கான்னு சொல்றீங்க. உங்களுடைய தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து உங்க தலைவர வந்து பலவிதமான முறையில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா உறுப்பினரா இருந்து. தாவேக்கு உறுப்பினரா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது கண்டிப்பா எதிர்ப்பு வரதான் செய்யும். அவரோட பெர்சனல் லைஃப் நோன்றத எப்படி பார்க்குறீங்க? பர்சனல் லைஃப்ன்றது வந்து பயமுறுத்துறது அவ்வளவுதான். மத்தபடி நம்மளுக்கு வந்து மடியில கணம் இருந்தா தான் நம்ம பயப்படணும். அவசியமே கிடையாது. அதனால என்ன பண்ணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஆண்டு ஆட்சியில நீங்க பார்த்து அல்லது ரொம்ப வருத்தப்பட்ட அவலம்னா எத சொல்லுவீங்க? ரவுடிசம், ஓவரா அடக்குமுறை, காவல்துறையா இருக்கட்டும், எல்லா ரீதியாவுமே மக்களுக்கு துன்புறுத்தல் மட்டும்தான். ஆ மத்தபடி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சுத்தமாவே கிடையாது. ஆட்சி அதிகாரம். ஆ அதிகார துஷ்பிரயோகம். இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 8 மாச காலம் தான் இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க தாவேக்கா, விஜய்க்கு தான் வாக்களிக்க போறீங்க கண்டிப்பா. கன்ஃபார்ம். விஜயோட செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் என்னன்னா, அவர் தனித்து அவரோட தலைமையில கூட்டணி அமையும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கக்கூடிய ஒன்று தான். எப்படி அப்படின்னாக்கா, கொள்கை ரீதியா ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவர் வந்து செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர். சொல்லிட்டு செய்றது வேற, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்ட்ட போறது வேற. அது ஆல்ரெடியே வந்து நெறைய இடத்துல நிர்வாகிகளும் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எதிர்நோக்க போறோம். அதுல கூட்டணி ஆட்சின்றது வந்து அதிமுக கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தலைவர் அந்த முடிவ கண்டிப்பா எடுப்பாரு. அது பிஜேபின்றது அது தனிப்பட்ட விஷயம். அது எல்லாருமே மறைமுக கூட்டணியுமே நெறைய பேர் வச்சிருக்காங்க. ஈவன் திமுகவுமே மறைமுக கூட்டணியில தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே வெளிப்படையா வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிப்போம்.